Good morning to one and all. Today we all have gathered here to celebrate the birth anniversary of the father of our nation, Mahatma Gandhi ji. As Mahatma rightly said, happiness is when what we think, what we say and what we do are in harmony. As the plants are the symbol of harmony, let us commence today's auspicious celebration by watering the plants. I request our principal sir to water the plants. Our principal sir is here to pay homage to the great leader Mahatma Gandhi ji. The presence of God is a must. I invite Mr. Joachim Raj to invoke the presence of God by a prayer. Let us thank the Lord for this wonderful day. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us today our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. Amen. Now I take the pleasure of calling our teachers to sing a song on Gandhi ji. காந்தி தாத்தா வாங்கி தந்தார் சுதந்திரம், கையில் தொழுவோம் நாம் அவரை அனுதினம். காந்தி தாத்தா வாங்கி தந்தார் சுதந்திரம், கையில் தொழுவோம் நாம் அவரை அனுதினம். சாந்தி தரும் சத்தியத்தின் வழியிலும் சாதனைகள் படைத்திடுவோம் சரித்திரம். மகாத்மா காந்தி தாத்தா வாங்கி தந்தார் சுதந்திரம், கைதொழுவோம் நாம் அவரை அனுதினம். சாந்தி தரும் சத்தியத்தின் வழியிலும் சாதனைகள் படைத்திடுவோம் சரித்திரம். மகாத்மா காந்தி தாத்தா வாங்கி தந்தார் சுதந்திரம், கைதொழுவோம் நாம் அவரை அனுதினம். கைதொழுவோம் நாம் அவரை அனுதினம். கைதொழுவோம் நாம் அவரை அனுதினம். Here is Mr. Prabhu, our Tamil teacher, to say a few words about Gandhi ji. அனைவருக்கும் வணக்கம். நல்லதோர் வீணை செய்து நலம் பெற புழுதியில் எறிவதுண்டோ. தேசிய கவியை தேசிய தந்தைக்காக எழுதியதாக என்னுடைய கருத்துக்கள். பெரியாரால் மறுக்கப்பட்டு வர்ணாசிரம் இந்துத்துவம் என்று மறுக்கப்பட்ட ஒரு நபர் பிற்காலத்தில் பெரியாரே கொண்டாடிய பல கட்டுரைகள் இன்றும் போற்றப்படுகிறது. அதே போல பேரறிஞர் அண்ணாவால் எதிர்க்கப்பட்டு திராவிட கழகமும் வர்ணாசிரத்திற்கும் மதத்திற்கும் எதிராக கருத்துக்குள் உள்ளான மகாத்மா காந்தி அவர்கள் காந்தி என்ற பெயரிலிருந்து மகாத்மாவாக மாறியது எப்போது என்று அனைவருக்கும் ஒரு கேள்வி இருக்கும். அது எங்கு தொடங்கியது என்ற ஒரு ஐயம் எனக்குள்ளும் இருந்தது. யார் வழங்கப்பட்டது, யாரால் வழங்கப்பட்டது, எதற்காக வழங்கப்பட்டது என்ற கேள்விகள் எனக்குள் இருந்தது. அந்த கேள்விகளுக்கு விடை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கியது. தான் பயணம் செய்த ரயிலில் முதல் வகுப்பு பயணச்சீட்டு வைத்திருந்த போது கூட அவரால் ஒரு வெள்ளை நபர்களால் இறக்கி விடப்பட்ட ரயிலில் தூக்கி எறியப்பட்ட தன்னுடைய பெட்டிகளும் தானும் தூக்கி எறியப்பட்ட ஒரு நபர்தான் காந்தி. அப்போதுதான் அவருக்கு தோன்றியது, நான் ஒரு தென்னாப்பிரிக்காவில் பாரிஸ்டர் பட்டம் பெற்று இவர்களால் தூக்கி எறியப்பட்ட நான் எங்கே இருக்கிறேன், ஏன் நான் தூக்கி எறியப்பட்டேன், எனக்கு என்ன ஆளுமைகள் இருந்தும் என்னை மறுக்கப்படுவதற்கு என்ன காரணம், ஒரு பயணச்சீட்டில் இருந்தும் இருக்கையிலிருந்து என்னை தூக்கி எறியப்படுவதற்கு என்ன காரணம் என்று அவரிடம் பல முறை கேள்விகள் எழுந்தது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ரயில் நிலையத்தில் காத்து கொண்டிருந்தார். கீழே விழுந்த மனிதன் யாராலும் தூக்கிவிடப்படவில்லை. அப்போது தொடங்கியது
நாம் யாரால் வீழ்த்தப்படுகிறோம், எதற்காக வீழ்த்தப்படுகிறோம், ஏன் என்ற கேள்விகள் அவருக்குள் பலமுறை தோன்றியது. அந்த கேள்விகள் பேரறிஞர் அண்ணாவும் தந்தை பெரியாரும் அதற்கடுத்து இருக்கக்கூடிய தலைவர்கள் நேருவும் அல்லது பல தலைவர்கள் போராடிய, பல நபர்களால் கொண்டாடப்பட்ட, பல நபர்களால் மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து கேட்கப்பட்ட டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் ஒரு கேள்வியை கேட்டார். நீங்கள் எங்களுடைய சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, எங்களுடைய துயரங்களை அறியாதவர்கள், நீங்கள் எங்கிருந்தோ வந்தவர்கள், நீங்கள் எப்படி எங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள் என்ற கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு மிக அழுத்தமான பதில் காந்தி அவர்கள் குறிப்பிட்டார். அதை எனக்கு மகிழ்ச்சியான ஒரு கதையாக படித்தேன். காந்தியின் படுகொலையும் நேருவும். இதில் நேரு என்பது ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், அவர் கேட்கப்பட்ட கேள்விக்கு, டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் கேட்கப்பட்ட கேள்விக்கு காந்தி அழகாக பதில் சொல்கிறார். நான் பிறப்பதற்கு எந்த சமூகமும் ஜாதியும் காரணம் அல்ல, அதை தீர்மானிக்கிற நிலை எனக்கு இல்லை. நான் பிறப்பது என்னுடைய பெற்றோர்களுடைய விருப்பம். அடுத்த முறை நான் பிறக்க வேண்டுமென்றால் நீங்கள் கூறப்படுகிற மழம் அல்லும் ஒரு சமூகத்தை சார்ந்தவனாக என்றால், தாழ்த்தப்பட்டவன் என்றால் அந்த சமூகத்தில் பிறக்க வேண்டும் என்று காந்தி அவர்கள் கூறினால், பிற்காலத்தில் அம்பேத்கர் அதை ஏற்றுக்கொண்டார். இவ்வாறாக ஒரு இடத்தில் மறுக்கப்பட்ட இடத்தில் மீண்டும் மீண்டும் அவர்கள் போற்றப்படுவதற்கு காரணம், வெகு ஜனங்கள் அனைவரும் இந்தியாவில் நடந்தே 10 மாதங்கள் பயணம் செய்த மகாத்மா காந்தி அவர்கள் வெறும் காலால் ஒரு நாளைக்கு 18 மணி நேரம், ஏறக்குறைய 18 கிலோமீட்டர் நடந்து பயணம் செய்தவர். அதே போல அவருடைய ஒவ்வொரு பயணமும் வெகுஜனங்களை கவர்ந்தது. ஆதலால் தான் அவர் மகாத்மாவாக போற்றப்பட்டார். அவர் பிறந்த நாளாக இன்று நாம் கொண்டாடப்படுவதற்கு, மகாத்மாவாக கொண்டாடப்படுவதற்கு மிக முக்கிய காரணம், மக்களின் இதயங்களும் மக்களுடைய ஆளுமைகளை நன்கு உணர்ந்திருந்தார். ஆதலால் தான் அவர் வெறும் காலில் பயணம் செய்து மகாத்மாவாக போற்றப்படுகிறார். இதுதான் மகாத்மா என்று போற்றப்படுவதற்கும் இந்த காந்தி ஜெயந்தி என்று கொண்டாடப்படுவதற்கும் ஐக்கிய நாடுகள் 2007 ஆண்டில் இருந்து ஐக்கிய நாடுகள் ஒரு முன்னிலைப்படுத்துகிறது. இந்த நாளை எப்போதும் எந்த விதமான போராட்டம் இல்லாத ஒரு நாளாக கொண்டாடப்பட வேண்டும் என்று 2007 ஆண்டு ஜூன் 15ஆம் நாள் முதல் கொண்டாடப்படுகிறது அனைத்து நாடுகளிலும் என்பது நம் மண்ணில் பிறந்த, இந்தியாவில் பிறந்த, குஜராத்தில் பிறந்த காந்தி அவர்களுக்கு நாமும் பெருமை சேர்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். நன்றி. Here are our teachers to sing Raghupati Raghava Rajaram to honor the great man Mahatma Gandhi. रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम। सीताराम सीताराम, भज प्यारे सीताराम। सीताराम सीताराम, भज प्यारे सीताराम। रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम। ईश्वर अल्लाह तेरे नाम, सबको सन्मति दे भगवान। ईश्वर अल्लाह तेरे नाम, सबको सन्मति दे भगवान। रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम। रघुपति राघव राजा राम, पतित पावन सीताराम। Now I take the pleasure of calling our principal sir to
to say a few words on this auspicious day. Very good morning, dear teachers. Today we are celebrating birth anniversary of our father of our nation, Mahatma Gandhi. Actually, the whole year CBSE has celebrated this event, and today is the culmination. We have also informed our children to celebrate the same at home, as well as today we are also celebrating the Fit India program of CBSE to make India physically fit, healthy mind in a healthy body. So today also we teachers have gathered here to celebrate the same. After this event we will be having the Fit India run also. Thank you teachers for having come today, with all the difficulties. Just I wanted to share few thoughts of Mahatma Gandhi today. There is a saying on Mahatma Gandhi is that the simplicity of this man is the greatness. Okay? Or in other words, the greatness of this man is simplicity. So simple living and high thinking. These are the great thing that we can follow from Mahatma Gandhi. He also says, some walk behind us, some give footsteps to follow. Gandhi has given his way, Gandhian way, ahimsa, and that only made India to get the freedom. So in the same way, whatever he has followed, that's what made him Mahatma Gandhi. So let's follow his footsteps. தமிழில் சொல்லணும்னா எப்பொழுது ஒரு மனிதன் துக்கமும் தூக்கமும் இல்லாமல் இருக்கிறானோ அவன் ஞானி ஆகிறான். எஸ், இயர் இங்கே தூக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, we should have the thirst to achieve. That is the thing. And he also says, be the change that you wanted to see in the world. என்ன மாற்றங்கள் நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ, that thing, அந்த மாற்றம் உங்களிடம் இருந்து ஆரம்பிக்க வேண்டும். You start changing. Automatically the world will change. So this is what he wanted to say. And on this 150th birthday of Mahatma Gandhi, let's all take pledge in making our, not only ourselves, even our children, to follow the Gandhian way and make our nation a great country. Thank you, dear teachers, once again for coming here to celebrate the great day, Gandhi Jayanti. Wish you all happy Gandhi Jayanti. It had been Gandhiji's dream to have a clean, safe, healthy and fit nation. As a mark of Fit India movement, we are here to take up the pledge that we will make India a fit nation. Not pieces of gold or silver. Yes, running, the human body's most raw form of freedom. Fit India movement is conducted from 15th August to 2nd October 2020 to encourage fitness, to help us all to get freedom from obesity, laziness, stress, anxiety, disease, etc. The concept behind this run is that it can be run anywhere, anytime. In these times of COVID-19, fitness has become an even more important aspect of our life. To make this initiative as part of our day-to-day life, let us recite the fitness pledge. I request everyone to repeat this pledge after me. I promise to myself that I will devote time for physical activity and sports every day. And I will encourage my students and neighbors to be physically fit and make India a fit nation.